என்ன வச்சு நீங்க மாமாவை பழி வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ நீங்க மாமா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க போறீங்களா இல்லையா? நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத, சரியா? என்னால அவ மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியாது. ஈஸ்வரி, கத்தாதீங்க. நீங்க கத்தறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ யாருக்கு தான் பயந்திருக்க? நல்லது சொன்னா தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவுதான் இல்லையே உனக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு நீங்களே சொல்லுங்கம்மா. வேற எதுக்கு? அக்கா அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னா ரேவதியா இப்படியே வீட்டுக்கு வர சொல்லு, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவோம். அப்போ நான் வீட்டுக்குள்ள வரலனா நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டீங்க, அப்படிதானம்மா? அதான் என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கே. நீ உள்ள வந்தா அவன் வெளியே வருவான். என்ன சொல்ற? மா, நீங்க இப்படி பண்ண உங்களை நான் வெறுத்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குமா? ரேவதி, நான் இப்போ நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. என்னோட நல்லதுக்காகவா இதெல்லாம் பண்றீங்கம்மா? போதும்மா. நீங்க என்ன சொன்னாலும் நம்புற ரேவதி இல்லனா. நீ நம்பலைனாலும் அதுதான் உண்மை. உனக்கு அவன் வேண்டாம். நீ ஏன் கூட வந்துரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கறேன். நல்ல வாழ்க்கையா? எதுமா நல்ல வாழ்க்கை? உங்க ஈகோவுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதுக்கு பயந்து போய் நான் இந்த வீட்டுக்கு வரணுமா? முடியாது. என்னால மாமாவை தவிர அவர் இடத்துல கனவுல கூட இன்னொருத்தரை வச்சு பார்க்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சொன்னது காதுல விழுந்துச்சுல்ல? அன்பால சாதிக்க முடியாததை அதிகாரத்தால சாதிக்க முடியாது. அது உனக்கே ஆபத்தாயிடும். சொன்னா கேளு. போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வா. முடியாதுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னால கேஸ வாபஸ் வாங்க முடியாது. முடியாதுல்ல? மா, நான் உங்க பொண்ணு. உங்களுக்கு இருக்கிற அதே பிடிவாதம் எனக்கும் இருக்கு. மாமாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும்.